நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியில் டெய்லி தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகளை பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி 27/8/2021 வெள்ளிக்கிழமை என்னென்ன முக்கியமான செய்திகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற நியூஸ், இந்தியன் ஃபர்ம் டு பில்ட் எ பிரிட்ஜ் இன் தி மால்டிவ்ஸ். மாலத்தீவினுடைய தலைநகரம் மாலே அதில் புதிய ஒரு பாலம் கட்டுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். த கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், GMCP. இது பார்த்திங்கன்னா 6.74 கிலோமீட்டர் லாங்கு. இந்த பாலத்தினுடைய நீளம் வந்து 6.74 கிலோமீட்டர், 6.74 கிலோமீட்டர் நீளமுடையது. இது எதை லிங்க் பண்ண போகுது, எதை ரெண்டை கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவினுடைய தலைநகர் மாலேயையும் அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய தீவுகள், ஐலாண்டாக இருக்கக்கூடிய அது மாலே நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தீவுகளான வில்லிங்லி, குல்கி ஃபல்கு அண்ட் திலஃபுஷி, இந்த தீவுகளை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த 6.74 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலம் அமைக்க இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட ஃபண்டு பார்த்திங்கன்னா கிராண்ட், யாரெல்லாம் அதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் அந்த ப்ராஜெக்டோட ஃபண்டு. லைன் ஆஃப் கிரெடிட் அதே மாதிரி $400 மில்லியன் ஃப்ரம் இந்தியா. அந்த ஃபண்டில் வந்து $100 மில்லியன் அவங்களுடைய கிராண்ட்டு, ப்ளஸ் அதில் வந்து $400 மில்லியன் வந்து அமெரிக்கா வந்து ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து would be bigger than the Sinamale bridge built in Chinese assistance that connect Malé with. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2018 ப்ராஜெக்டு. அது ஏற்கனவே மிகப்பெரிய ப்ராஜெக்டாக கருதப்பட்டது. அதை விட இது கிரேட்டர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினமாலே பிரிட்ஜு பில்ட் வித் சைனீஸ் அசிஸ்டன்ஸு, அதாவது சைனாவினுடைய ஒத்துழைப்போடு கட்டப்பட்ட இந்த பாலம் கனெக்ட்ஸ் மாலே வித் இந்த ஹுல்குமேல் அண்ட் ஹுல்குலே. இது வந்து கம்ப்ளீட்டட் 2018 இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைவுற்றது. ஸோ அதை விட இது வந்து பெரிய ப்ராஜெக்டாக கருதப்படுகிறது. நன்றி. யுனைடெட் நேஷன்ஸ் பேன்ஸ் பிரிட்டிஷ் ஸ்டாம்ப்ஸ் இன் சாகோஸ் ஐலாண்டு. இந்த சாகோஸ் ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா மொரீஷியஸ் நாட்டோட ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லப்படுது. மொரீஷியஸ் நாட்டோட ஒருங்கிணைந்த பகுதி. இதை வந்து இப்போ யுஎன் வந்து போஸ்டல் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்க, யுஎனோட அமைப்பான போஸ்டல் ஏஜென்சி பிரிட்டிஷோட ஸ்டாம்பை வந்து அந்த தீவில் வந்து இது வந்து ஒரு தீபகற்பம். சாகோஸ்ங்கிறது ஒரு ஆர்கிபெலகோங்கிறது தீபகற்பங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் நிலப்பரப்புலையும் 3 பக்கம் நீர்ப்பரப்பாலும் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதிக்கு என்ன பேருனா ஆர்கிபெலகோ, தீபகற்பம்னு பேர். அந்த சாகோஸ் தீபகற்பம் வந்து மொரீஷியஸ் நாட்டினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படுகிறது. ஆனால் லண்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, லண்டனோட டிஸ்பியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய தீவு, எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன இது பார்க்கலாம். 1968 இந்த மொரீஷியஸ் வந்து கேம் இண்டிபெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷு. 1968 மொரீஷியஸ் வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் சாகோஸ் தீபகற்பம் வந்து அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லே இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ யுஎன் வந்து பேன் பண்ணியிருக்கிறத பார்த்தா இவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க மொரீஷியஸு. ஸோ அது ஒரு இல்லீகல் ஆக்குபேஷன், லண்டனோட இல்லீகல் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி பேர் பண்ணியிருக்காங்க. அந்த இதை பார்க்குறோம். இப்போ
அதோடு இல்லாமல் இப்போ 2019 இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் திஹேக் நகரில் இருக்குது. யூஎனோட அகில இந்திய சர்வதேச நீதிமன்றம் திஹேக் நகரில் இருக்குது. அதான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸு. அவங்க வந்து பிரிட்டன் ஷுட் கிவ் அப் கண்ட்ரோல் ஆஃப் ஐலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லேட்டர் இயர் என்னென்னா யூஎன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜென்ரல் அசம்பிளியில் அடாப்டட் த ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாகோஸ்ங்கிற தீபகற்பம் வந்து ஒரு இன்டகிரல் பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் மொரீஷியஸ் நாட்டினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்த சாகோஸ் தீபகற்பம் அப்படின்னு ஐநா பொதுசபை வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் சர்வதேச நீதிமன்றம் 2019 இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனிக்கத்தக்கது. அதோடு இல்லாமல் பிரிட்டன் வந்து இந்த இன்சிஸ்ட் ஆர்கிபெலகோ, அதாவது லண்டன் பிலாங்ஸ் டு லண்டன், அண்ட் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா லீஸ் அக்ரிமெண்ட்டு, யூஎஸோட ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டு, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் இதை வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகோ கார்சியா அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஆஃப் ஐலேண்டு அன்டில் 2036 2036 வரைக்கும் லீஸுக்கு எடுத்திருக்காங்க இந்த தீவையும். இதுவும் கவனிக்கத்தக்கது. ஸோ இந்த சர்ச்சைக்குரிய லண்டனுக்கும் மொரீஷியஸுக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய தீபகற்பமாக திகழ்வது எதுன்னு கேட்கலாம். ஸோ வந்து அது வந்து சாகோஸ் தீவு. அது வந்து மொரீஷியஸ் எப்போ பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றதுன்னு கேட்கலாம். 1968. இந்த மாதிரி சில முக்கியமான செய்தி இது. ஸோ நன்றி. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மே டிஸ்கஸ் லிங்க் கேனல் ஸ்கீம். ஆக்சுவலாக காவிரி மேலாண்மை ஆணையம் அவங்க வந்து இப்போ வருகிற ஆகஸ்ட் 31 வந்து ஒரு உயர்மட்ட ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அதில் என்னென்னா மேகதாது பிரச்சனையை எழுப்ப வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதற்காக தான் அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் கூட போடும்போது காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அந்த லிங்க் கேனல் ஸ்கீமு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மேகதாது பிரச்சனைக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணலான் இருக்காங்க. இந்த காவேரி வைகை குண்டாறு லிங்க் கேனல், இந்த ப்ரப்போஸ்டு கேனல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து அப்படி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டளை பேரேஜுங்கிற அது வந்து இது வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் த மேட்டூர் டேமு 38 கிலோமீட்டர், அபவுட் 138 கிலோமீட்டர் 138 kilometers டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் த மேட்டூர் டேமு இன் கரூர் டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் இது வில் கனெக்ட் இந்த ரிவர்ஸ் ஃப்ரம் த காவேரியிலிருந்து இது கனெக்ட் பண்ணுறது டு த குண்டாரோட காவிரியை இணைக்கக்கூடிய அந்த கேனலு. அதோட ஓவர் லெங்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 262 கிலோமீட்டர் 262 கிலோமீட்டர்ஸ் இதனுடைய இந்த டோட்டல் லெங்க்த்து ஃப்ரம் காவேரி டு குண்டாறு. ஸோ இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,941 கோடி செலவில் இது திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அதோடு இல்லாமல் நம்ம பார்க்குற அடிஷ்னல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தை பற்றி ஒரு சின்ன நியூஸ் பார்க்கலாம். காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து இறுதி தீர்ப்பு 16 பிப்ரவரி 2018 படி நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. இது வந்து 4 மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு அதற்கான ஒரு மேலாண்மை ஆணையமாக இது பார்க்கப்படுகிறது. இதுக்கு என்னென்னா இந்த உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்கான தேவையான எல்லாவற்றுக்குமான அதிகாரத்தையும் இந்த ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றினுடைய நீர் சேமிப்பு, அதனுடைய பகிர்வு, அதற்கான ஒழுங்குமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் பேணுதல் இந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணியாக கருதப்படுகிறது. இந்த ஒழுங்குமுறை குழுவினுடைய உதவியுடன் நீர்த்தேக்கங்கள் செயல்பட்டு மேற்பார்வை வெளியீடுகளை ஒழுங்குபடுத்துதல்ங்கிறது தான். ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் சூப்பர்வைசரி. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழகத்தின் பொதுவான எல்லையான மாநிலங்களுக்கு இடையேயான சந்திப்பு புள்ளி எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பிலிகுண்டுலு. இந்த பிலிகுண்டுலு சந்திப்பு அந்த பார்டரில் வந்து ஒரு காஜ் வச்சுருக்காங்க, அந்த அளவுமானி அந்த நிலையமும், அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஸ்டேஷன் அங்கே வந்து ஒரு வெளியீட்டு நிலையமும் ஒழுங்குபடுத்துதல் வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆணையத்தின் கண்ட்ரோலில் வருது. அதோடு இல்லாமல் இந்த ஆணையத்தினுடைய மொத்த செலவில் 40% கர்நாடகமும் 40% தமிழ்நாடும் 15% கேரளமும் 5% புதுச்சேரியும்
அப்போ இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின்படி காவிரி ஆற்றினுடைய நீரை பங்கிடக்கூடிய 4 மாநிலங்கள்னால் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. ஸோ இந்த செலவுகளை இந்த குறிப்பிட்ட சதவீதத்தின் அடிப்படையில் 4 மாநிலங்களும் பிரித்து கொள்ள வேண்டும். இந்த ஆணையத்தின் உறுப்பினர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் இன்ஜினியர், தலைமை பொறியாளர் இருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் கேடரையில் இருக்கக்கூடிய, அதாவது ஐஏஎஸ் அலுவலராக இருக்க வேண்டும், இந்திய ஆட்சி பணி அலுவலராக இருக்க வேண்டும். அவருடைய பதவி காலம் வந்து 65 வயது வரை இருக்கலாம். அல்லது அவருடைய டென்யூர் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. இது 2ல் எது முன்னாடி வருதோ அதுபடி அவர் வந்து அதுவரையும் அவர் பதவியில் நீடிக்கலாம். அது இல்லாமல் இவர் வந்து 2 முழு நேர உறுப்பினர்கள், ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க. அதோடு இல்லாமல் 2 பகுதி நேர உறுப்பினர்கள், அதாவது பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2, அதாவது 2 ஃபுல் டைம் மெம்பர்ஸும் 2 பார்ட் டைம் மெம்பர்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 4, அதாவது 4 பார்ட் டைம் மெம்பர்ஸை வந்து அந்தந்த மாநிலங்கள், கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, ஈச் 1 ரெப்ரசன்டேட்டிவ்ஸை பார்ட் டைம் மெம்பர்ஸை வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டும் அனுப்பலாம். இதோடு இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக ஒன்று பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சர்ச்சைக்குரிய சட்டம் 1956 நிறைவேற்றப்பட்டது. ஸோ அந்த சட்டத்தின்படி இந்த நதிநீர்கள் வந்து மாநிலங்களுக்கு இடையே பங்கிடப்பட வேண்டும்ங்கிறது சட்டம் சொல்லுது. இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீமுங்கிறது, இந்த ஸ்கீம் தான் ஆக்சுவலாக அது வந்து 1 ஜூன் 2018 வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்தது. இதில் கான்ஸ்டிடியூட்டிங் த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இதில் 2 அமைப்பாக இருக்கும் இந்த ஸ்கீமில். இது வந்து ஸ்கீம் ஆக்சுவலாக அதில் 2ஆக இருக்கும். ஒன்று காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இன்னொன்று காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, அதாவது மேலாண்மை ஆணையம் மற்றும் காவேரி நதிநீர் ஒழுங்காற்று குழுன்னு பேர் தமிழில். ஸோ இப்போ வந்து இந்த மேலாண்மை ஆணையம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா, புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த மத்திய நீர்வளத்துறைக்கு பேர் ஜல்சக்தி மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வளப்படுத்தக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டாக. ஸோ அந்த துறைக்கின் கீழ் இது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுவும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு செய்தி, அதையும் இதில் பார்க்குறோம். நன்றி. அடுத்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கெட் rupees 5 to 4 crore ஃபினான்சிங் ஃப்ரம் சிட்பி கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. அதாவது சிட்பிங்கிற ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க்லேருந்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டாக முதல்ல ஒரு கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டு பெறும் மாநிலம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 524 கோடி. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாடு இஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு கெட் இந்த சிட்பியோட கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. இவங்க வந்து எம்எஸ்எம்இ அதுக்கான, அதாவது ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸுக்கு ஃபண்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டை வந்து தமிழ்நாடு கெட் பண்ணியிருக்காங்க. அது எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, காஞ்சிபுரம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரிசிஷன் என்ஜினியரிங் கிளஸ்டரு, அதே மாதிரி வெஹிக்கிள் காம்போனன்ட்ஸ் கிளஸ்டர் இன் கோயம்புத்தூர், அதே மாதிரி 20 MLD TRO ப்ராஜெக்ட் டு சப்ளை வாட்டர் டு இண்டஸ்ட்ரீஸ் இன் ஹோசூர், அதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பார்க்கு ஒரகடம், ஹவுசிங் ஃபார் ஒர்க்கர்ஸ் அட் அம்பத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் அமங் அதர்ஸ். இந்த மாதிரி மிகப்பெரிய கிளஸ்டர், அதாவது அந்த தொழில் முனையமாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் முனையம்னு சொல்கிறது தான் கிளஸ்டர். ஸோ அந்த இடங்களுக்கு இந்த ஃபண்டை பயன்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு இதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். மோர் தேன் டேட் சிட்பியோட சில இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, த அபெக்ஸ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஓவரால் லைசன்சிங் அண்ட் ரெகுலேஷன் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம், எம்எஸ்எம்இ. ஸோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன் இந்தியா, அதனுடைய டெவலப்மெண்ட் ஃபண்டை தான் இவங்க கொடுப்பாங்க. குறுகிய கால கடன் வழங்குதல் இந்த பேங்கினுடைய முக்கிய நோக்கம். அதே மாதிரி வாஸ்ட் எஸ்டாப்ளிஷ், எப்போ இந்த சிட்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 2 ஏப்ரல் 1990, 1990 ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா லக்னோவில் இதனுடைய தலைமையகம் இருக்குது அப்படிங்கிறது அடிஷ்னல் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். நன்றி.
அடுத்து தமிழகத்தில், இது தினமணி நியூஸு, தமிழகத்தில் 10 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். அது ரொம்ப கேள்வியில் கேட்காட்டியும் புதுசாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி. ஏற்கனவே கூத்தாநல்லூரை வந்து சிறப்பு பெயரோடு அழைப்பாங்க, இது சின்ன சிங்கப்பூர் அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கே நிறையா வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இந்த ஊர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, என்ஆர்ஐலேருந்து நிறைய இன்கம்ஸ் வரும். வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அதுலேயும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கூத்தாநல்லூர், திருவாரூர் மாவட்டத்தில். ஸோ மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, ஒரு கேர்ள்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் வர்றது, அதுக்கு வந்து அவங்க கூட இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் 55 கிராமங்கள் இதில் உள்ளடக்கிய ஒரு கல்லூரியாக இது இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் நியூஸ் என்ன பார்க்குறோன்னா, 7200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்ணின் டிஎன்ஏவில் புதிய மனித மரபணு கண்டுபிடிப்பு. இந்த அதிசயம் எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இந்தோனேஷியாவில் தெற்கு சுலாவேசி, தெற்கு சவுத் சுலாவேசின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியா நாட்டில் தெற்கு சுலாவேசியில் சுண்ணாம்பு குகையில் கண்டெடுத்திருக்காங்க. அதில் 17 இல்லைன்னா 18 வயது மதிப்பு மிக்க இளம் பெண்ணின் எலும்புகளிலிருந்து இந்த புதிய மனித மரபணு வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. இன்றைக்கி பார்த்த செய்திகளோட சாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த GMCP, அதாவது கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ், கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்டு ரிலேட்டட் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டீவ்ஸோட தலைநகர் மாலேயையும் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐலேண்டை இணைக்கக்கூடிய 6.74 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரிட்ஜு கட்டுறாங்க. ஸோ 6.74 கிலோமீட்டர்ஸ் பிரிட்ஜு, அதான் இந்த ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இட்ஸ் ஒரு கிரேட்டர் ப்ராஜெக்ட்டு ஃப்ரம் மாலே டு 3 ஐலேண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வில்லிங்லி. அடுத்த கொஷின், UN பேன்ஸ் பிரிட்டிஷ் ஸ்டாம்ப்ஸ் இன் விச் ஐலேண்ட்? எந்த தீவில் பிரிட்டிஷ் முத்திரைகளை ஐநா வந்து தடை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகோஸ். இது வந்து இட்ஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மொரீஷியஸ் ஆக்சுவலாக. ஸோ சாகோஸ் தீவில் இது வந்து ஆர்கி பெலகோ, அதாவது தீபகற்பம். இதில் தான் வந்து தீபகற்பம், இதில் தான் வந்து இப்போ சாகோஸில் இது வந்து UN வந்து பேன் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ஸ்டாம்ப்ஸை. Chagos Island is an integral part of which country? Mauritius. பிரிட்டன்ல இருந்து மொரீஷியஸ் விடுதலை பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1968. Which year the Interstate River Water Disputes Act enacted அப்படின்னா 1956 தேசிய நதிநீர் பிரச்சனைகள் சட்டம், அதாவது இடையேயான நதிநீர் சர்ச்சை சட்டம் 1956 நிறைவேற்றப்பட்ட சட்டம். இதுதான் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடை உறுதி செய்யக்கூடிய சட்டம். அடுத்து பார்க்குறது, இன் விச் இயர் வாஸ் த காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபார்ம்டு? ஆக்சுவலாக 16 பிப்ரவரி 2018 இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. அது வந்து ஜூனில் நடைமுறைக்கு வந்தது. 2 ஒன்று மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெகுலேஷன் கமிட்டி, 2 விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நன்றி. அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின், இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இஸ் கரண்ட்லி அண்டர் விச் மினிஸ்ட்ரி? ஜல் சக்தி, நீர்வள மேலாண்மை துறை, நீர்வளத்துறை, மத்திய நீர்வளத்துறை, அதான் ஜல் சக்தி, இந்த மினிஸ்ட்ரி கீழே இது வருது. அதில் தான் ஜல் சக்தி அபியான் அப்படின்னு ஒரு திட்டம், அதில் கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
which was the first state to receive SIDBI Cluster Development Fund? Tamil Nadu. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹524 crore. எதுக்குன்னா யாருக்கிட்ட இருந்துன்னா சிட்பி கிட்டே இருந்து வாங்குகிறோம், சிட்பி கிட்டே இருந்து பெறுகிறார்கள். எதுக்குன்னா அது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டுங்கிறதுனால வாங்கி கோயம்புத்தூர், ஒரகடம், காஞ்சிபுரம் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் முனையத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஃபண்டாக இதை பயன்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. இன்று பார்த்த செய்திகள் மற்றும் அதற்கு தொடர்பான கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.